Today is July 11th, 2024, and I'm going to speak about forward thinking in this video. Forward thinking, it is a process of thinking about the future only, and also not thinking about the current troubles and problems of the present. உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்றத பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டண்ட்டாக இப்போ இருக்கிற பிரச்சனையை அப்படியே ஃபார்வர்ட் திங்கிங் மூலமா ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா. It is also a fantastic trick to keep your mind engaged in a different way. அதாவது இப்போது உங்களுடைய ப்ராஜெக்ட்லேயோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயோ இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் படிக்கிற ஏதாவது ஒரு அகடமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேயோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் அ யூனிவர்சல் சாய்ஸ். அதை யார் வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அந்த இடத்துல அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக கிளிங்கிங் ஆன் தீஸ் டூ சாய்ஸஸ். சாய்ஸ் நம்பர் 1, இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், இப்போ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இந்த கவலை அல்லது அந்த சேலஞ்ச் அல்லது அந்த தவிப்பு ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறது. இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த விஷயத்தை டோட்டலாக மறந்து அப்படியே இன்ஸ்டன்டேனியஸாக ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அண்ட் உங்களுடைய கோல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்படியே யோசிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சாய்ஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ்மே ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் ஃபார்வர்ட் திங்கிங் ஹெல்ப்ஸ் யூ ஹேண்டில் யுவர் ஸ்ட்ரெஸ் இன் அ மச் மோர் ஈஸியர் வே. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கிவிங் யூ எ கிளியர் இன்சைட் தட் யூ ஹாவ் டு பி அ ஃபியூச்சரிஸ்டிக் பர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஸ்டக் இன் டு த ப்ரெசன்ட். பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்போது டக்குன்னு இம்மீடியட்டாக அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் சடனாக ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற அந்த மனப்பக்குவம். எனக்கு பிரச்சனையை எப்படி யாரும் சால்வ் பண்ணுவாங்க? வெயிட். பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மென்டல் எஜிலிட்டி அண்ட் எபிலிட்டி அப்படிங்கிறதுமே இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபார்வர்ட் திங்கிங் மூலியமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சைக்கலாஜிக்கலான உண்மை. ஆக்சுவலாக இந்த திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மைண்டை வந்துட்டு டக்குன்னு நம்ம டீவியேட் பண்ணி வைக்கிற ஒரு சிம்பிள் சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம். ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சட்டுன்னு ஒரு போர்ட்ரேயலை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீங்க அப்படின்னா, what happens is that your subconscious mind gets a proper feeding that a designing is happening and a structuring is happening about the future. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் இவன் வந்துட்டு என் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லி யூஆர் கீப்பிங் யுவர் மைண்ட் கன்ஃபியூஸ்ட். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், in 2 days you are facing an exam அப்படின்னு வச்சுக்குவோம், இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க, அது வேறு விஷயம். பட் அது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஃபியர் ஆஃப் அன்னோன், ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 2028 உங்கள் லைஃப் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ரைட். இப்போது நான் இந்த கார் ஓட்டிகிட்ருக்கேன், பட் இன்னும் 4 வருஷம் கழிச்சு நான் வேறு மாதிரி ஆகிடும். இப்போது நான் வாடகை வீட்டில் இருக்கேன், பட் இந்த 4 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு சொந்த வீடை வந்துக்கிட்டு நான் கட்டுறதுக்கான முயற்சியாவது எடுத்திருப்பேன். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ஆனால் 4 வருஷம் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷனில் கட்டாயமாக இருப்பேன். இப்போது இந்த இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த லோனுக்கு, பட் 4 வருஷத்தில் அந்த இஎம்ஐ நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். யூஆர் டேக்கிங் த மைண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு த நெக்ஸ்ட் 4 years and the mind gets puzzled. மைண்ட் கெட்ஸ் பசில்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனை இல்லை. பட் அந்த ஃபார்வர்ட் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டக்குன்னு யோசிக்கும் போது யூ கெட் எ லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் விச் இஸ் எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் சால்விங் த கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ டு ஃபேஸ் யுவர் ஃபியூச்சர். ஓகே, திஸ் டியூவல் அட்வான்டேஜ் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ஹியர் கம்ஸ் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் திங்கிங். ஸ்டெப் நம்பர் 1, when you are having a sorrow, worry, trouble, challenge or a stressful situation, stop right there and think, how is this building me for the future? இந்த பர்டிகுலர் பிரச்சனை என்னுடைய ஃப்யூச்சருக்கு என்னை எப்படி தயார்படுத்துது? ஃப்யூச்சருக்கு அது தயார்படுத்தலை அப்படின்னா சரி வேண்டாம். ஓகே, இதை நான் எப்படி ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிரிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும்? That's the first step in forward thinking. Mind will come up with some answers at least.
ஓகே, இது வந்து உன்னுடைய இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உனக்கு இப்படி ஒரு பர்சனாக நீ ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகும். நீ வந்து ஒரு 5-6 வருஷம் கழித்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கல, அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்ற மாதிரி the mind comes up with some answers and I want you to capture the answer. Don't ignore them. And that's the first step. Second step is, what will happen for you, thinking what will happen for you in the next 5 years if you are not taking care of this particular problem. இந்த பிரச்சனையை ஸ்மார்ட் திங்கிங்கோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோட நீ இப்போ பிரச்சனையை சால்வ் பண்ணல அப்படின்னா இந்த வீக்னஸ் 5 வருஷம் கழிச்சு உன்னை எப்படி லைஃப்பில் வச்சுருக்கோம். How you will be living with this weakness in the next 5 years. And what are all the biggest risks and the troubles you are going to face because of this weakness in the next 5 years. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சம்டைம்ஸ் சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணாமல் விட்டுருவோம், இல்லை பயந்து ஒதுங்கிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே வந்துக்கிட்டு ஒரு ஹேங்கிங் மங்கியாகவே நம்ம விட்டுருவோம். நம்ம அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் அதுக்கு ஒரு சொல்யூஷனே எடுக்காமல். அந்த மாதிரி டைமில் யூ காட் டு திங்க், ஹவு இஸ் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பிகாஸ் அந்த இடத்துல பிக்கெஸ்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ட்ராப்பிங் த மங்கி ஆஃப் யுவர் ஷோல்டர். இந்த பேக்கேஜை நான் சுமந்துக்கிட்டே இருக்கும்போது 5 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி. That's step number 2. Step number 3 is thinking, what are all the biggest advantages and strengths I will be obtaining in the next 5 years if I have taken care of this problem, if I have gotten rid of this weakness. இந்த பிரச்சனைனால எனக்கு கிடைச்ச இந்த வீக்னஸை ஒருவேளை நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தில் இதன் மூலியமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன. ஸோ இப்படி யோசிக்கும்போது this channelized thinking is giving you a lot of confident atmosphere. Step number 4 is the nucleus of forward thinking. Enna, what can I think about my future now? How can I construct or structure my future for the next 5 years? In the 2029 வரை நான் எப்படி என்னுடைய ஃபியூச்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது? வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ லுக் ஃபார்வர்ட் இன்டு ஆஃப்டர் 5 இயர்ஸ்? என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில், என்னுடைய பர்சனல் லைஃப்பில், என்னுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ராஸ்பெரிட்டி நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இந்த இடத்துலேருந்து உங்கள் லைஃப்பை அப்படியே ஜம்ப் பண்ணி தூக்கிட்டு போய் ஒரு 5 இயர்ஸ் ஃபார்வேர்டில் வச்சு யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்கும்போது யூ ஆர் ஆக்சுவலி கெட்டிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அட் த சேம் டைம் எ லாட் ஆஃப் ஃபோர்சைட் இன் திஸ் ரிகார்ட் will give you enormous mental toughness. And that mental toughness, my dear friends, can be used as a kinetic energy to solve the current problem that you have. ஒரு பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி யூ கேன் யூஸ் திஸ். போர்க்கால அடிப்படையில் வந்து ஸ்ட்ராட்டஜி மேக்கர்ஸ் எல்லாருமே இப்படி தான். லைக் ஒருத்தர் வந்து ஒரு போரில் இந்த பர்டிகுலர் ப்ராவின்ஸில் இவங்க நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும், இவங்களை நம்ம ஜெயிச்சிட்டா அடுத்து நம்ம எதையெல்லாம் வந்துட்டு அங்கே போய் எக்ஸைல் பண்ணலாம், எந்தெந்த நாடையெல்லாம் கடத்தலாம், எந்தெந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆக்கிரமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்வர்ட் திங்கிங் இஸ் ஆக்சுவலி எ வாரியர் பேஸ்ட் திங்கிங், ரைட்? போர்க்கால அடிப்படையில் யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது we get even more superior and in turn we become a wonderful leader. And the next step is condition your mind to think about the future instantaneously whenever you have a problem, sorrow or trouble, whatever it may be. Okay? Instantaneously move to forward thinking. Just have a foresight of the near future and how would you live your life. Alright? Okay, so the replacement thinking, the displacement pattern of thinking அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கிற நீங்கள் வேறு விதமாக யோசிக்கும்போது you are getting a lot of determination to face the problem and even overcome the problem. Forward thinking அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களுடைய விடாமுயற்சியை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வந்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, உங்கள் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். This is one particular nucleus of a skill that is helping in all these areas. So why don't you practice that? இதுக்கு பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் சடன் இம்பல்சிவ் திங்கிங் that will do a lot of wonders. We are living on the planet of a lot of forward thinkers. People right from landing on the moon till making this entire world into the digital era. இவங்க எல்லாருமே, இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே ஃபார்வர்ட் திங்கர்ஸ் தான். அவங்களுக்கு அந்த நிலைமையில் இருந்த பிரச்சனைகளையும் மீறி அதையும் தாக்கு பிடிச்சிட்டு ஃப்யூச்சரில் அவங்க கொண்டு வரணும்னு நினச்ச விஷயத்தை பற்றி மட்டுமே அவங்க சேனலைஸ்டாக திங்க் பண்ணியிருக்கிற எபிலிட்டியை வச்சுருந்தவங்க.
these scientists and the founders and the inventors and the discoverers of all the modern kinds of living avenues that we are experiencing and living on are from superior forward thinkers. So why not you become one such forward thinker? Think about it. We have to teach this forward thinking to students. We have to teach the forward thinking to the teens. And we should teach the forward thinking pattern to the people who are going to take leadership positions. And most importantly, we need to teach the forward thinking pattern to our own selves. முதல்ல நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் இதை சொல்ல முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க. So next time when you encounter a problem, just tune up your mind in a different way and have forward thinking. Whoever you are and whatever the occupation you are vested in and whatever is your education system, எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிளானட்டில் எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, இந்த ஃபார்வர்ட் திங்கிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். Thinking of the future during troublesome situation, and that will lift you up and that will give you the leverage fulcrum to move forward. This is Manikandan Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. Life is very easy. Don't make it tough. Jai Hind.